வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு கதைக்க இருக்கிற விஷயம் உலகத்தின் பல்வேறு நாடுகளை 40க்கும் மேற்பட்ட நாடுகளின் கவனத்தை ஈர்த்த ஒரு உள்ளூராட்சி கிராமம் ஒன்றை பற்றித்தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க இருக்கிறோம். அது குறிப்பாக இந்த பேர் ஓடந்துறை கிராமம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஓடந்துறை கிராமம். இந்த கிராமம் 1996ஆம் ஆண்டு காலகட்டங்கள்ல வெறும் 550 கொட்டில் வீடுகளோட இருந்த கிராமம். அது இந்த மக்கள் தொகை அந்த அந்த நேரத்துல 150 பேராகத்தான் இருந்தது. அந்த காலகட்டத்துல ஓடந்துறை கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவராக ஆர் சண்முகம் என்பவர் பதவியேற்கின்றார். அவர் தேர்தலின் ஊடாக, உள்ளூராட்சி தேர்தலின் ஊடாக பஞ்சாயத்து தலைவராக வருகின்றார் ஆர் சண்முகம் அந்த பதவிக்கு வந்த பிறகு அந்த கிராமம் அடுத்த 20 ஆண்டுகள்ல மிக பெரும் வளர்ச்சியை கண்டிருக்கு. குறிப்பாக அந்த 550 வீடுகளும் கொட்டில் வீடுகளும் கல் வீடுகளாக மாறுது. அந்த காலத்திலே இருந்த அவர்களுடைய சனத்தொகை 850ஆக இருந்த சனத்தொகை அடுத்த 10 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 1650ஆக இரட்டிப்பாக மாறி இருந்தது. அதற்கு பிற்பாடு பார்த்தால் அது அந்த கிராமத்தினுடைய சனத்தொகை 10,000ஆக மாறி இருக்கு. 2024ல அதனுடைய சனத்தொகை 10,000ஆக மாறி இருக்கு. இது எவ்வாறு சாத்தியமானது என்று சண்முகம் அவங்களோடு உரையாடிய பொழுது அவர் சொல்லுகிற மிக முக்கியமான விஷயம் லஞ்ச ஊழலற்ற நிர்வாகம். இந்த லஞ்ச ஊழலற்ற நிர்வாகத்தின் ஊடாகத்தான் தாங்கள் இந்த ஓடந்துறை கிராமத்தை இவ்வளவுக்கு மாற்றி இருக்கிறோம் என்று. இன்றைக்கு ஓடந்துறை கிராமத்தினுடைய நிலை பல்வேறு உலக நாடுகளும் பார்த்து வியக்கின்ற அளவுக்கான ஒரு மாதிரி கிராமமாக மாற்றப்பட்டிருக்கு. அந்த கிராமத்தினுடைய சாலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. வீடுகள் கல்வீடுகளாக இருக்கின்றது. அங்குள்ள கழிவுகள் கழிவகற்றல் முறையின் மூலமாக உரமாக மாற்றப்படுவதை பார்க்கிறோம். அதை விட அவர்கள் மின்சாரத்தை தாங்களே உற்பத்தி செய்கிறார்கள். தாங்களே உற்பத்தி செய்வது மட்டுமல்ல, தாங்கள் உற்பத்தி செய்த மின்சாரத்துக்கு மேலதிகமான மின்சாரத்தை அரசாங்கத்துக்கு விற்பனை செய்கின்றார்கள். சோலார் பேனலினூடாக இந்த சூரிய கதிர் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்து மேலதிக மின்சாரத்தை விற்பனை செய்கிறார். இவ்வாறு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் கவனத்தில் எடுத்து ஊழலற்ற நிர்வாகத்தின் ஊடாக அந்த நிதியை தேவையற்ற முறையில செலவழிக்காமல் ஒவ்வொரு சதத்தையும் அவர்கள் பயனுள்ள முறையில செலவழித்திருக்கின்றார்கள். அந்த சேமிக்கப்பட்ட நிதியை மீளவும் முதலீடு செய்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக அந்த கிராமம் இன்றைக்கு தன்னிறைவான ஒரு கிராமமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உலக நாடுகளில் இருந்து வருகின்ற தலைவர்கள் இந்த கிராமத்தை பார்வையிட்டு எப்படி தங்களுடைய கிராமத்தையும் இவ்வாறு வடிவமைக்கலாம் என்று எண்ணுகின்ற அளவுக்கு ஒரு கிராமம் தமிழகத்திலே இருக்குது என்று பெயர் எடுத்திருக்குது. இந்தியாவிலேயே இது ஒரு முன்மாதிரியான கிராமமாக அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. முதல் 10 ஆண்டுகள் ஓடந்துறை சண்முகம் அவர்கள் பஞ்சாயத்து தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதற்கு அடுத்த 10 ஆண்டுகள் அவருடைய மனைவி பஞ்சாயத்து தலைவராக தெரிவு செய்யப்பட்டு ஒரு சிறப்பான ஆட்சியை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய திருவாசகம் என்னென்றால் இதுல தற்சார்பு தன்னுயர்வு, தன்னுயர்வே நாட்டின் உயர்வு. இந்த விஷயத்தை நாங்கள் ஏன் இன்றைக்கு இதுல கதைக்க வேண்டி இருக்கின்றா, வடக்கு கிழக்கிலை இலங்கை முழுவதிலுமே உள்ளூராட்சி சபைகள் நடைமுறைக்கு வர இருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடக்க இருக்கின்றது. அந்த தேர்தல்களின் மூலம் யார் வெற்றி பெற்று வருகிறார்களோ அவர்கள் தங்களுடைய கிராமங்களை, ஒவ்வொரு கிராமத்தையும் கோயம்புத்தூரில் இருக்கின்ற ஓடந்துறை கிராமமாக மாற்றுவார்களானால் இலங்கை மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். இலங்கை ஒரு பொருளாதாரத்துல மிக உறுதியான நிலைக்கும் செல்ல முடியும். இதுக்கான அந்த உறுதி, மன உறுதியும் உழைப்பும் தெரிவு செய்யப்படுறவர்களுக்கு இருக்க வேண்டும். இந்த தேர்தலில் வாக்களிக்கின்ற தமிழ் மக்கள் ஓடந்துறை சண்முகம் அளவுக்கு தங்களுடைய கிராமங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும். செய்பவர்களை இனங்கண்டு அதற்காக வாக்களிக்க வேண்டும் என்றது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு இந்த ஓடந்துறை கிராமத்தில குடிநீர் பிரச்சனை கிடையாது, கழிவகற்றல் பிரச்சனைகள் இல்லை. கிராமத்தினுடைய மின்சாரத்தை அவர்களே உற்பத்தி செய்கின்றார்கள். கிராமம் இன்றைக்கு சகல வசதிகளையும் கொண்ட ஒரு கிராமமாக இருக்கிறது. கிராமம் தன்னை நோக்கி மக்களை உள்வாங்குகின்றது. துரதிருஷ்டவசமாக வடக்கு கிழக்கில் எங்களுடைய கிராமங்களில் இருந்து மக்கள் வெளியேறுகின்றார்கள். மக்கள் வெளியேறி தென்பகுதிக்கு செல்கின்றார்கள்
அல்லது நாட்டுக்கு வெளியே செல்கின்றார். இந்த நிலைமையை மாற்ற வேண்டுமானால் எங்களுடைய கிராமங்களிலும் ஓடந்துறை சண்முகம் போல ஒவ்வொருவர் வர வேண்டும். அப்படி வருகின்ற பட்சத்துல எங்களுடைய கிராமங்களும் தன்னிறைவாகவும் கிராமங்களை நோக்கி மக்கள் ஈர்க்கப்படுவார்கள், அபிவிருத்தி அடையும், எங்களுடைய கிராமங்கள் அபிவிருத்தி அடையும். இந்த அபிவிருத்தியின் ஊடாக எங்களுடைய உரிமைகளும் உறுதிப்படுத்தப்படும். நாங்கள் இந்த கிராமங்களுடைய அபிவிருத்திகளை புறக்கணிப்போமானால் நிச்சயமாக நீண்ட காலத்தில் நாங்கள் எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய மண்ணையும் இழப்பவர்கள் ஆகும். இந்த நிலைமைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இந்த உள்ளூராட்சி சபையில யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த ஓடந்துறை சண்முகத்தை இலங்கைக்கு வரவழைத்து வடக்கு கிழக்கினுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அவருடைய முன்மாதிரிகளை தெரிவு செய்து முன்னெடுக்க வேண்டும் என்றது மிக முக்கிய பணியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது தொடர்பாக பல்வேறு காணொளிகள், பல்வேறு விடயங்கள், ஓடந்துறை சண்முகம் என்று நாங்கள் இணையத்தில் தேடினாலே பெருமளவான விடயங்கள் வரும். இதில் ஒரு மிக துரதிர்ஷ்டம் என்னென்றால், இந்த கிராமத்தை இவ்வளவு தூரம் அபிவிருத்தி செய்த ஓடந்துறை சண்முகம் 2024 இடம்பெற்ற தேர்தலில் பல்வேறு பணத்துக்கும் இதுக்குமாக வாக்களிக்கின்ற பிரிவினரால அவர் அந்த தேர்தலில் வெற்றி பெறல. அதன் பிறகு அவர் அந்த கிராமத்துக்கே அவர் செல்லையில் என்றது மிக மனவருத்தத்துக்குரிய விஷயம். காமராஜர் எப்படி ஒரு மாணவனால தோற்கடிக்கப்பட்டாரோ அதே மாதிரி இந்த கிராமத்தை அபிவிருத்தி செய்த உடந்துறை சண்முகம் அந்த மக்களால துரதிருஷ்டவசமாக தோற்கடிக்கப்பட்டுட்டார். ஆனால் அவர் அமைத்த அந்த ஊடந்துறை கிராமம் அவர் இல்லாத காலத்திலும் எப்போதும் அவருடைய பெயரை சொல்லும் என்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனபடியால் எமது உள்ளூராட்சி மன்றங்களை, குறிப்பாக யாழ் மாநகரத்தை கைப்பற்ற போகின்றவர்கள் நிச்சயமாக ஓடந்துறை சண்முகத்தை இலங்கைக்கு வரவழைத்து அவருடைய ஆலோசனைகளை பெற்று இந்த கிராமங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும், முன்னேற்ற வேண்டும் என்றது மக்களுடைய விருப்பமாகவும் இருக்கும். குறிப்பாக இந்த லஞ்ச ஊழலற்ற நிர்வாகத்தின் ஊடாக மட்டுமே இந்த அபிவிருத்தியை முன்னெடுக்க முடியும். அவர் ஒரு இடத்துல ஒரு உதாரணம் சொன்னார். தங்களுடைய மோட்டார் உதிரி பாகங்கள் ஒரு 10 மோட்டார் வேலை செய்யுதுன்னு சொன்னால் அவர்கள் தரமான மோட்டார்களை வாங்கி பொருத்துகின்றார்கள். அதன் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த திருத்த செலவு இல்லாமல் போகும். அப்ப அந்த திருத்த செலவுக்காக ஒதுக்கப்படுற பணத்தை அவர்கள் மீளவும் கிராமத்தினுடைய அபிவிருத்திக்கு பயன்படுத்துகின்றனர். ஆனால் வளமையாக என்ன நடக்கும் என்றால், இவர்கள் தரம் குறைந்த மோட்டார் அல்லது மோட்டார் உதிரி பாகங்களை வாங்கி போட்டுட்டு அதை திருத்துறதுக்கே நிறைய செலவு பண்ணுவார்கள். அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் இந்த லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தின் மூலமாக அவர்கள் அதை வளர்த்திருக்கிறார். அதை விட அந்த கிராமத்தை இப்பொழுது உலக நாடுகளில் இருந்தும் பலர் போய் பார்க்க வருகின்ற பொழுது அவர்களிடம் இருந்து பார்க்க வருகின்ற ஒருவருக்கு 1000 ரூபாய் நிதி வசூலிக்கின்றார்கள். அந்த நிதியை அவர்கள் கிராம அபிவிருத்திக்கு அல்லது நுண்கடன் திட்டங்களுக்கு பயன்படுத்துகின்றார். இவ்வாறு பல்வேறு விஷயங்களையும் ஒரு கிராமம், அதாவது யாழ் மாநகர சபை வேட்பாளர் பேராசிரியர் கபிலன் குறிப்பிட்டது போல ஒரு குழந்தை பிறந்தது முதல் அதன் இறப்பு வரை, மரண நிகழ்வு வரை, இறுதி நிகழ்வு வரை சகல விஷயங்கள்ல பெரும்பாலான விஷயங்களை உள்ளூராட்சி அபிவிருத்தி மன்றங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதை நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபையிலாவது அதை நடவடிக்கைகள் இடம்பெறுறத மக்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.